Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் PKL 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். எஸ், நிறைய பேர் காத்திருந்து கேட்டிங்க, எங்கே சார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு. நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி, டைமே கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுனாங்கன்னு. அது பயங்கரமாக தோத்துட்டு 13-22. நேற்று மிட் நைட்டே ரிவ்யூ போட்டோம். வந்த கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நைட்டே பதில் போட்டாச்சு. பவன் ஷராவத் வருவாரா மாட்டாரா தமிழ் தலைவாஸ், அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கறவங்க போய் பாருங்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இந்தியா ஜெயிச்சது போட்டிருக்கோம். பிடிக்குதாலும் எனக்கு பாருங்கள். ரைட். அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் அவர் என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோமா? ரைட். அர்ஜுன் அண்ட் இன்னைக்கு மொயின் நல்லா விளையாண்டாரு. கண்டினியூஸாக மேட்சஸ் கிடைக்குமா? எங்கே தோற்றிங்க? யார் யார் அடுத்த மேட்ச் விளையாடுவான்ற மாதிரி கேட்டாங்க. எப்போது மாதிரி ஃபஸ்ட்டு 2 லைன் ஹிந்தியில் சொல்லிடுறேன். பிடிக்காதீங்க இருந்தே போயிடலாம். பொது வழியில் வந்தால் பார்ப்பேன். 2-3 பேர் வாய்க்கு 39,000 பேர் அப்படி சொன்னதில்லை. பொது வழியில் நிலமை தான் கிடக்குது ரோட்டில். அதெல்லாம் மிரிச்சிட்டா போவோம் பொது வழியில் இருக்குன்னு. ரைட். பிடிக்கலையா பார்க்காத, அவ்வளோதான். இது யார் யார் கேட்டாங்களோ அவங்களுக்காக நான் ஹிந்தியில் 3 லைன் சொல்லிட்டு தமிழில் சொல்லிடுறேன். அது ஸ்पेशली मेंबर रिक्वेस्ट வேறு. एनीवे, और अर्जुन सर पहले मैं अपनी बात करना चाहता हूँ, और टीम ने जितना परफॉर्म एक्सपेक्ट किया था मुझसे वो मैं नहीं कर पाया. आज डिफेंस अच्छा खेला, नीतीश भी अच्छा खेला, लेकिन मैं जिम्मेदारी अपने आप पे लेता हूँ. मैं अच्छा नहीं खेला. पॉइंट जो भी पॉइंट्स आए वो भी लेट आए रेडर से. अब तक मैच हाथ से निकल चुका. ரைட். என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு மொயின் சஃபாய்க்கு பேசுகிறேன். என்னை பற்றி பேசிடுறேன். நான் என்னை பற்றி சொல்ல விரும்புகிறேன். டீம் என்ன என்கிட்ட எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு நான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. நீங்கள் டிஃபென்ஸ் நல்லா தான் விளையாண்டாங்க. நிதிஷ்குமார் ரொம்ப நல்லா விளையாண்டாரு. ஆனால் எங்களுக்கு எப்போ பாயிண்ட் தேவையோ அப்போ வந்து செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரல. கொண்டு வந்தப்போ பை த டைம் இட் வாஸ் டூ லேட். ஒன் சைடட் ஆகிடுச்சு மேட்ச்சு. உஸ்ஸே மான்தா நீ அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அந்த பாயிண்ட். ஏன்னா அதுக்குள்ளே மேட்ச் கை விட்டு போயிடுச்சு. எப்போ தேவையோ அப்போ கொண்டு வர முடியல, இன்க்ளூடிங் மீ. அவரையும் பள்ளி சொல்லிக்கிறார். நானும் அதுக்கு காரணம். என்னாலே பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியல. நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன் ரைடிங் ஃபெயிலியருக்கு. அப்புறம் மேட்ச் ரொம்ப ஒன் சைடட் ஆச்சு. லேட்டர் ஆன் அவங்க ஆல் அவுட் மேலே ஆல் அவுட் ஆகிட்டு இருந்தோம். இன்னொருத்தர் கேட்டாங்க, நீ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, பேக் டு பேக் லாஸ் ஆகிட்டே வருது, எப்படி டீம் ரொம்ப டீமோட்டிவேட்டட் ஆகிருக்குமே, ஆஸ் அ கேப்டனாக நீ எப்படி ஃபீல் பண்ணுற, சுச்சுவேஷன் எப்படி அண்டர் கண்ட்ரோலில் வைப்ப, எப்படி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுப்பேன்ற மாதிரி கேட்டாங்க. சொன்னார், ஆமாம் சுச்சுவேஷன் பர்ஃபார்மன்ஸில் எஸ் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. போன மேட்ச் நாங்கள் தோற்றோம், பட் நல்லா விளையாண்டோம், ரொம்ப நல்லா விளையாண்டோம். இன்றைக்கி டிஃபென்ஸ் மட்டும் தான் நல்லா விளையாண்டுச்சு, ரைடர் சரியாக விளையாட முடியல. நான் ஃபெயில் ஆகிட்டேன் மெயின் ஆனார். இவர் தானே மெயின் ரைடரு. அண்ட் பாப்போம் வீக்னஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து திருப்பி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கோச் சாப் சொல்லுவார் என்னென்ன தப்பு எங்கெங்கே தவறு நடந்ததுன்னு. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணி அடுத்த மேட்ச்சுக்கு ரெடியாக வருவோம் அப்படின்னாரு. அடுத்த மேட்ச் ஜெய்ப்பூர் கூட, இவரோட ஃபார்மர் டீம். எனவே அது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கோச்சுக்கிட்ட வந்துடும். கோச்சுக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்ல, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. இல்லைனா பொது வழியில் தானே போடுறேன்னு நிறைய கேட்டவங்களாம் அந்த வீடியோ பார்க்கவே முடியாது. இவங்களோட கான்ட்ரிபியூஷனால் போட முடியுது. ஆஃபீஸ் வேலை அவர் ஜாஸ்தி போயிட்டுருக்கு. அப்படியும் மீறி நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ போகிறோம். அந்த கான்ட்ரிபியூஷன் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட். நாராயணன் ஆவடி அவர் வந்து 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாராயணன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஸ்பீடாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் தான் ஸ்பீட். அவர் கண்டினியூஸாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் அண்ட் ஸ்பீட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கான்ட்ரிபியூஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன். ஒரே அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. அண்ட் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், நோ கம்பல்ஷன். விஷயத்துக்கு போயிடலாம். கோச்சிட்டு என்ன கேட்டாங்க. அப்புறம் கோச், தமிழ் தலைவாஸ் கண்டினியூஸாக தோத்துட்டே போகிறாங்க, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஃபெட்டிக் அப்படின்னாரு. ஃபெட்டிக்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்கிறேன். அதுக்கு வேறு யாராவது கிளம்பி வந்துட போகிறாங்க, எதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னேன்னு. ஃபெட்டிக்னா டயர்ட் ஆகிறது. ஆமாம், டயர்ட்னஸுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், அது பேர் ஃபெட்டிக். ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, இன்றைக்கி நாங்கள் நல்லா தான் விளாண்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் ரொம்ப டைட்டாக தான் போச்சு. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே, ரைட் அண்ட் டிஃபென்ஸ், 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது திரும்பவும் லைக் லாஸ்ட் டைம் டிஃபென்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சுட்டார். ஆமாம், ரைடர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியல, எப்போ தேவையோ எப்போ எடுத்துகிட்டு வர முடியல ரைடரால். ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டுக்கு அப்புறமா எங்களால் ரெக்கவர் பண்ணவே முடியல, மேட்ச் சுத்தமாக ஒன் சைடடாக போயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக சொன்னார். இது நடுவில் இன்னொருத்தர் திரும்ப ஆரம்பித்தார். என்ன ஆரம்பித்தார், அதாவது பவன் ஷராவத்தை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்க உடனே அவரே நாசுக்காக சொன்னார், சுரேஷ்குமார் வேண்டாம்ப்பா அது விட்டுருன்னு. ஆனால் அர்ஜுன் கொஞ்சம் கோவம் வந்து நேச்சுரலி வரதான், யாராக இருந்தாலும் கோவம் வரும். நாங்கள் உட்காந்து எனக்கும் கோவம் வரும். ஏன்னா திரும்ப திரும்ப ஏன்பா அதே கேட்டுட்டு இருக்கேன்னு அவர் கேட்டார். पहले ही बोला था आपको बाहर ये सब हम लोग नहीं बात करना चाहते हैं. அதான் நான் முதலே அந்த ஜேர்னலிஸ்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ மேட்சை கான்சன்ட்ரேட் பண்ணி திருப்பி நீ வந்து அந்த கேள்வி கேட்குற அப்படின்னு ஒரு ஆங்கர் சொன்னாங்க. லெட்ஸ் மூவ் ஆன், லெட்ஸ் ஃபர்கெட் தட் கொஸ்டின், அந்த கேள்வி விடுங்க, மூவ் ஆன் பண்ணுவோம். அதான் ஒரு விஷயம் கருத்து, அது ஏன் ஓட்டிகிட்டு இருக்கிறது நெகட்டிவ், இதாச்சு இதாச்சுன்ட்டுன்னு.
ரைட். எனிவே அது ஜேர்னலிஸ்ட் காட்டக்கூடல அது யாருன்ட்டுன்னு. அவரு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கொஞ்சம் கோவமா தான் பேசுவார் ரைட்ஃபுல்லி. இல்லைன்னா இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது எந்த படம் ஓடல, ஏன் கூலி படம் ஓடல, ஆமீர் கான் பண்ண விட்டு அதெல்லாம் கூட கேட்பாங்க பாருங்க. முடிஞ்சு போச்சு அது சாப்டர் விட்டுற வேண்டியதானே. எனிவே அண்ட் அஸ் அ கியூ யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஆதங்கத்தை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வேற கேட்டார் அர்ஜுன். அப்புறம் கேட்டாங்க சுரேஷ்குமாரை, கடைசி ஒரு கேள்வி, நிதிஷ் நல்லா விளையாட போயிருக்க அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நிதிஷ் ரொம்ப நல்லா விளையாண்டார், ரோனக்கும் நல்லா விளையாண்டார், 2 டேக்கிள் பாயிண்ட் கிடச்சிது. பாபு தான் கொஞ்சம் கார்னர் ஃபெயில் ஆகிடுச்சு இன்றைக்கி. அஷிஷும் ஒருத்தர் அவுட் பண்ணார், அப்புறம் அவருக்கும் சப்போர்ட் கிடைக்கல. ஸோ இதுதான் மொத்தத்தில் நடந்தது. டிஸப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் முடிச்சுட்டாரு. டக்குன்னு அவங்களும் முடிச்சிட்டாங்க. டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யூபிஓ தான். சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலன்னு டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.